இப்போ இந்த விபாசனா அப்படிங்கிற இந்த ஆன்மீக வழிமுறையினுடைய பிளான் என்ன அப்படின்னா, 3 ஸ்டெப்ஸ் தான். சீலம், சமாதி, பஞ்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க. இத 3 லெவல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 3 நிலைகள். அடிப்படை நிலை, நடுநிலை, உச்சநிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு சாதகர் இந்த சீலம் என்கிற அடிப்படை நிலையில் தான் அதிக நேரத்தை செலவிட வேண்டிய தேவை இருக்கிறது. அதிக நேரம் அப்படின்னு நான் மீன் பண்றது என்னன்னா, ஒரு 10 வருஷம் கூட இருக்கலாம். 1 வருஷம் இருக்கலாம். இது நம்மளுடைய இன்வால்வ்மென்ட், நம்மளுடைய உழைப்பை பொறுத்து. இந்த சீலம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒழுங்குன்னு அர்த்தம். அடிப்படை ஒழுங்குன்னு அர்த்தம். இப்போ எதுல ஒழுங்கு அப்படின்னா, நம்ம வாழ்வியல் அம்சங்கள்ல ஒழுங்கு. நம்ம வாழ்வியல் அம்சங்கள் என்ன? உணவு, தண்ணி குடிக்கிறது, சுவாசம், ஜீரணம், கழிவு நீக்கம், ஓய்வு, தூங்குதல், பொருள் ஈட்டுதல், நம்முடைய உறவு நிலைகளோடு நாம் செய்யக்கூடிய தொடர்புகள், நம்முடைய சமூகத்தோடு நாம் செய்யக்கூடிய தொடர்புகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையை பற்றிய நோக்கத்தை உணர்ந்து, அது குறித்த அணுகுமுறைகளை நாம் எந்த அடிப்படையில் செய்கின்றோம்? வாழ்வின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய மரணத்தை நாம் எந்த அடிப்படையில் புரிந்து வைத்திருக்கின்றோம்? அதற்கு எந்த அளவுக்கு தயாரான நிலையில் இருக்கின்றோம்? இது எல்லாமே வாழ்வியல் அம்சங்கள். இதுல நாம ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். ஏன் இதுல ஒழுங்குகள கடைபிடிக்கணும்னா, இதுல எப்படி வேணாலும் வாழ்றதுக்கான சுதந்திரத்த நம்முடைய மனசுக்கு இறைவன் குடுத்திருக்கான். நீங்க வொர்ஸ்ட்டான தன்மையில வாழ்ந்துக்கலாம், நல்ல விஷயத்திலயும் வாழ்ந்துக்கலாம். அப்ப நல்ல விஷயத்துல வாழ்றதுக்கு எது தேவையோ அது ஒழுங்கு. அந்த ஒழுங்கு அப்படிங்கிற தன்மை ஏற்படுத்துறதுக்கு தான் விபாசனால ஏகப்பட்ட தியான வழிமுறைகள் இருக்குது. சீலத்துல இருக்கக்கூடிய தியான வழிமுறைகள் ஏராளம், ஏராளம், ஏராளம். நம்ம பண்ணக்கூடிய ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5, ஃபார்ம் 6, 7, 8, 9, 10, 11 இந்த மாரி ஒரு 15 ஃபார்ம்ஸ் இருக்கு. இது எல்லாமே சீலத்துக்கானது. சீலத்த முடிச்சுட்டு சமாதி என்ற நிலைக்கு போம்போது, அது ஒரே ஒரு ஃபார்ம் தான். ஆதி மூலத்தவன். சமாதி நிலை முழுக்கவே ஆதி மூலத்தவன் தான். ஆனா, சமாதி நிலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சீலங்கள்ல நாம ஒழுங்குடன் இருக்க வேண்டும். நாம் சீலத்தில் நிலை பெற்று தான் இருக்கின்றோம். ஆனால் ஏற்ற இறக்கங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்போ ஒரே நிலையை நாம் அடைகிறோமோ, அப்பதான் சீலத்திலிருந்து நம்ம சமாதிக்கு உயர முடியும். இந்த சீலத்துல நாம நிலை பெற்று உறுதியாக இருப்பதற்கு உதவக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த ஃபார்ம் 3ன்னு சொல்லப்படக்கூடிய சாட்சி பாவனை. மனம் 2ன் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்கச் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் லாஸ்ட்டா. நம்ம மனம் 2ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எல்லாமே இந்த மனம் 2க்காக தான். இந்த மனம் 2 ஒழுங்குபடுத்துறது தான் சீலத்தினுடைய நோக்கம், சமாதியினுடைய நோக்கம், பஞ்ஞாவினுடைய நோக்கம். பஞ்ஞானா 3வது நிலை, உச்சநிலை. இந்த மனம் 2 தான் ஹீரோ. ஆனா மனம் 2 இப்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இப்போ பொதுவா எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க. என் பையன் நல்லா தான் இருந்தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு, அவ அவ இஷ்டப்படி தான் ஆடுறான் அப்படின்னு. பெரும்பாலான இந்த நாடகங்கள்லாம் பார்க்கும்போது சொல்றாங்க. இந்த மாரி தான். இந்த மனம் 2 வந்து ரொம்ப நல்லது. அதுக்குள்ள வரக்கூடிய பதிவுகள் இருக்கு இல்லையா? இந்த பதிவுகள் எல்லாமே அந்த மனம் 2 உடைய அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ டிஸ்டர்ப் பண்ணி வேற விதமா, அதாவது வாழ்வியல் ஒழுங்குகள்ல இருந்து தவறக்கூடிய விதமா அத வழிநடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பதிவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த பதிவுகள ரெகுலேட் பண்றது தான் இந்த ஃபார்ம் 3யினுடைய நோக்கமே. இத எப்படி இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம நம்ம எப்படி சாப்பிடுறோம்? அதே மாரி தான் அந்த பதிவுகள உள்ளெடுத்துக் கொள்வதிலும். இப்போ என்ன வேணா சாப்பிடலாம் தானே நம்ம. என்ன வேணா சாப்பிடலாம். ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடலாம், வெஜ் சாப்பிடலாம், மிக்சர் சாப்பிடலாம், முறுக்கு சாப்பிடலாம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், கோலி சோடா குடிக்கலாம். என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா, வயிறுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கா? இல்லையா? வயிறுக்கு ஒத்துக்காம போயிருமேன்றதுனால தானே உணவு முறைகள்ல ஒழுங்குகள நம்ம கடைபிடிக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் தான். ஆனா அல்டிமேட் கோல் என்ன? வயிறு நல்லா இருக்கணும். வயிறு நல்லா இருக்கற கூடிய செயல் நீங்க என்ன வேணா செய்யலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இத்தன நாள் நான் கண்டது கடிய சாப்பிட்டு என் வயிற கெடுத்து வச்சுக்கிட்டேங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சு, குண்டாயிட்டேன், ஹெர்னியா வந்துடுச்சு, தொப்பை பெருசாயிருச்சு. என்னென்னமோ சொல்றோம். இனிமேலு நானு ஒழுங்கா இருந்து என்னோட உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க போறேன்னு நெனைக்கிறோமா? இல்லையா?
அப்ப நெனச்சுட்டோம்னா, அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகும்? சரிங்க, நான் அப்படியே வெளியில போயிடுறேன். நீங்க இனிமேல் ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு போயிடுமான்னா போகாது. ஒழுங்கா இருக்கேன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம், உள்ள சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம், நம்முடைய உடலின் கழிவுகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இப்ப நாம ஒழுங்கா ஆயிட்டு கழிவுகள் நீங்கிறதுக்கும், ஒழுங்கா ஆகாம கழிவுகள் நீங்கிறதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒழுங்காகாம இருக்கும்போதும் கழிவுகள் நீங்குது. அப்படி நீங்கலன்னா நம்ம என்னைக்கோ செத்திருப்போம். ஃபினிஷ் ஆயிருப்போம். கழிவுகள் உடலால் நீக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்ம ஒழுங்காகவில்லை. இதனால நம்ம ஒரு ப்ராக்ரஷன்ல இல்ல. உள்ள போடுறோம் நீங்குது, உள்ள போடுறோம் நீங்குது. உள்ள போடுறது அதிகமா இருக்குது, நீங்கிறது கம்மியா இருக்குது. இதனால நம்ம ரொம்ப வொர்ஸ்ட் ஆயிட்டே இருக்கிறோம். நீங்கிறது, சுத்தமாகுதல் என்பது நடக்கவே இல்லைன்னா இன்னும் வொர்ஸ்ட் ஆயிருப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒழுங்காயிட்டோம். இனிமேல் நான் தவறான உணவுகள சாப்பிட மாட்டேன்ற ஒழுங்குல வந்துட்டோம். இப்பவும் நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் நீங்குது. ஆனா முன்னதுக்கும் இந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எஃபிஷியன்ட்டா கழிவுகள் நீங்குது. நம்ம ப்ராக்ரஷன் வந்து ப்ராப்பரா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இதே மாரி தான் மனசுல ஏகப்பட்ட பதிவுகள எந்த கண்டிஷன்ஸும் இல்லாம போட்டு, போட்டு, போட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ்னால இன்னும் பல பதிவுகள ஈர்த்து அது எப்படின்னா, வயிறு சரியில்லங்க, மாத்திரைய போடுறது. மாத்திரையும் ஒரு கழிவு தான். ஒரு கழிவுனால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலருந்து வெளியாகுறதுக்கு, மாத்திரைங்கிற இன்னொரு கழிவ உள்ள போடுறது. அந்த மாரி தான் நம்ம ஏற்கனவே கெட்ட பதிவுகள மனசுல போட்டு, அதனுடைய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் தன்மைக்காக, இன்னும் கெட்ட பதிவுகள டைவர்ஷன்ஸ் போதை, இசை, பாட்டு இன்னும் நெறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. பாட்டு, இசையெல்லாம் சொல்லி கோச்சுக்காதீங்க. மிகப்பெரிய டைவர்ஷன். அது எப்படின்னா, நமக்கு உள்ள புகுந்து நம்மள வெளியில கூப்ட்டு இழுத்துட்டு வந்து போடக்கூடிய ஒரு விஷயம் தான் இசை. அத பத்தி அப்புறம் பேசலாம். அப்போ இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே நம்ம கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணா மட்டும் தான் வாழ்வியல் அம்சங்கள்ல சீலத்த நிலைநாட்டிக்க முடியும். ஏன்னா, வாழ்வியல் அம்சங்களுடைய ஒழுங்குகளிலிருந்து உங்களை தவறச் செய்வதே இந்த கெட்ட பதிவுகள் தான். அப்ப சீலத்த கிளியர் பண்ணாம எப்படி சமாதிக்கு போ முடியும்? சமாதிய கிளியர் பண்ணாம எப்படி பஞ்ஞாக்கு போ முடியும்? இந்த பஞ்ஞா அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஒரு ஒரு மனிதனுடைய பெர்ஃபெக்ஷன், என்லைட்டன்மென்ட். அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நம்ம வாழ்க்கை. அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது சீலம். சீலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் நமக்கு குடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஃபார்ம் 3ங்கிற ஒரு விஷயம். ஃபார்ம் 3க்கு 2 தன்மைகள் இருக்குது. 1 தேவையில்லாத பதிவுகளை உள்ளே செலுத்திக் கொள்வதிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2 தான் உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள பலமிழக்க செய்யக்கூடிய வழிமுறை. அதனால ஃபார்ம் 3 அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், நாம இன்னும் இன்னும் அதிகமான தன்மையில் அதை செய்ய வேண்டும். அது நம்முள் நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த தூய்மையை நாம் உணர வேண்டும். நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனா இறங்கிர்றோம். நல்லா இருக்கிறோம், இறங்கிர்றோம். இந்த நிலையில இருந்துகிட்டு நாம சமாதிக்கு போ முடியாது. ஏன்னா சமாதிங்கிறது வந்து ஒரு கன்சிஸ்டன்டான நிலையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கானது. ஏற்ற இறக்கங்களோடு இருக்கிறவங்களுக்கு சமாதி நிலை கிடையாது. அப்போ இந்த சீலத்துல நம்ம அச்சீவ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒழுங்கில் நிலை பெறுதல் அவ்வளவுதான். ஒழுங்கில் நிலை பெற்று விட்டால் இயல்பாகவே சமாதி நிலை உங்களுக்கு அது உங்களை அழைத்து விடும். அது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப எலிஜிபிளா இருக்கிறதுக்காக அது ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால இப்ப நமக்கு நம்முடைய அந்த சீலங்களில் ஒழுங்கை பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரே ஒரு நுட்பம் தான் இந்த ஃபார்ம் 3ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப சின்சியரா நம்ம அத பண்ணணும். ஃபார்ம் 3ய பொறுத்தவரைக்கும் ரொம்ப எளிமையானது. அதோட சில நுட்பங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். தொடர்ந்து இந்த தியான சூழலுக்குள்ள உங்கள இணைச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தியானம் பண்றது ஈஸி. இந்த வகுப்புடைய கன்டென்ட் ரொம்ப சிம்பிள். ஆனா, இந்த வகுப்புல ஒரு சூழல் இருக்கு தானே! இந்த சூழல் தான் இங்க முக்கியம். இந்த சூழல்ல நம்மள இணைச்சுக்கிறோமே, இதுதான் இங்க ஹைலைட். ஏன்னா, இந்த சூழல் என்பது ஒரு மனிதன் ஏற்படுத்தியது அல்ல. இது சமாதி ஏற்படுத்தியது. சமாதிக்கு நீங்கள் தகுதியானவர் என்று இறையாற்றல் உணர்ந்ததினால், இந்த சூழலை அது அமைத்து தந்திருக்கிறது. இந்த சூழலை நாம் பயன்படுத்திக்கணும். இந்த சூழல் என்பது இந்த வகுப்பு. இந்த வகுப்பு முடிஞ்சுட்டா நம்ம தனித்தனி ஆயிடுறோம். இப்ப நம்ம ஒண்ணா இருக்கிறோம். நம்ம ஒண்ணா இருக்கும்போது இங்க இறையாற்றலா நம்ம எல்லாருமே வழிநடத்தப்படும். நம்ம தனியா போயிட்டோம் அப்டின்னா, தனியா எப்ப போணும்? சமாதி நிலைக்கு போம்போது தனியா போயிடணும். சீலத்துல நம்ம ஒழுங்கா ஒண்ணா தான் இருந்து ஆவணும். வேற வழியே கிடையாது. என்னால் உங்களுக்கும், உங்களால் எனக்கும், நம் ஒவ்வொருவராலும் நம் அனைவருக்கும் நன்மை. இந்த சூழலைக் கொண்டு. அதனால தான் என்னைக்குமே நான் சொல்றேன், லைவ் கிளாஸ்க்கு வாங்க. இந்த சூழல்ல இறையாற்றலுடைய பிரசன்ஸ் இருக்குது. 1/2 அன் ஹவர்ல ஒண்ணும் ஆயிட போறதில்ல. அந்த பிரசன்ஸ நீங்க பயன்படுத்தி
நம்ம லைஃப் உடைய முழுமையான அர்த்தத்த தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தி.